ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவீந்திரா, உன் பொண்ண நீ ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்க. லண்டன் சொன்னதும் ஹை கிளாஸ் மாடல் ஸ்டைல்ல வந்து நிப்பான்னு நினைச்சேன். ஆனா மகாலட்சுமி மாதிரி வந்து நிக்கிறாளே. ஆமா, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் இப்போ ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிட்டு அடுத்து ஒரு புது கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லி சென்னைக்கு வந்திருக்கேன். 6 months கோர்ஸ் தான். அடையார்ல தான் காலேஜ். ஓ, ஆமாக்கா, அதனாலதான் திருவான்மியூர்ல ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கியிருக்கேன். நாங்க லண்டன் போயிட்டா கூட இவ அதுல தங்கி படிக்கட்டுமேனு தான் வாங்கினேன். என்ன ரவீந்திரா இது? இங்க இவ்ளோ பெரிய வீடு கப்பல் மாதிரி இருக்கு. இத விட்டுட்டு பெத்த பொண்ணுக்கு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்து தனியா தங்க வைக்கலாம்னு நினைக்கிறியா? இல்லக்கா, அது வந்து என்ன வந்து போயின்னு? என்ன நீ உன் கூட பிறந்த அக்காவா தான் பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன உன் பெரியப்பா மகளா கூட பாக்கலன்னு இப்பதானே தெரியுது. ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. அட என்னங்க நீங்க, பிரீத்தி மாதிரி ஒரு அழகான அடக்கமான பொண்ண தனியா தங்க வைக்கிறது நல்லது இல்ல. எங்க உங்க அக்கா சொல்றதுதான் சரின்னு படுது. சின்ன பொண்ணு தனியா இருக்கிறத விட இங்க இருந்தா அவளுக்கும் சேஃப்டி, நம்மளும் லண்டன்ல நிம்மதியா இருக்கலாம். அங்க என்ன ரகசியம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நீங்க சொன்ன மாதிரி நீங்க என் பொண்ணு மேல அக்கறையில தானே சொன்னீங்க. எனக்கு ஓகே தான், அவ இங்கே இருக்கட்டும். பிரீத்தி, என்னம்மா பேச்சையே காணோம்? உனக்கு இங்க தங்கறதுக்கு விருப்பம் தானே? உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்ன கௌஷிக் சார், பாப்பா மேல கூட்டிட்டு போய் ரூமை காட்டு. பாப்பா இங்க எங்க இருக்கு? ஏய், நான் பாப்பான்னு சொன்னது பிரீத்தியே தான்டா. ஓ சாரி சார், கிளிய பாப்பான்னு சொன்னதும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதும்மா, பொசுக்கு பொசுக்குன்னு எல்லார் காலையும் விடறியே. இப்படி ஒரு வளப்பா? அப்பா பாப்பா பாப்பா. என்ன அங்கிள் அப்படி பாக்குறீங்க? அங்கிளா? ஒண்ணும் இல்ல, இது வந்துடுறேன். இந்த கஸ்டமரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி விஜி. விஜய் எங்க? எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் என் பொண்ணு ஸ்கூல்ல கூட்டிட்டு வீட்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரி விஜய், போயிட்டு வா. சுந்தரபாண்டி, சொல்லுங்க மேடம். சட்டையெல்லாம் பாக்ஸ்ல போட்டு ஓனர் 3rd floorல வைக்க சொன்னாரு. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். அந்த வேலைய உன்னை செய்ய சொல்லல. ஏதோ இங்க இருக்காளே விஜி, அவளதான் செய்ய சொன்னாரு. மேடம், அவங்க பாப்பாவை கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு போறாங்க. நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சுந்தரபாண்டி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல உன்னோட வேலைக்கே நீ ஒல வச்சுக்க பாக்குற. ஓனர் எதுக்காக குறிப்பா இவளை வச்சு பாக்க சொன்னாருன்னா, இன்னைக்கு இவ திருட்டு வேலை பார்த்தால, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. நீ என்னடான்னு பார்த்தா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. உனக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. இத கொண்டு போயிட்டு பத்திரமா உன்னை கொடுக்க சொன்னாரு. நான் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொல்லுங்க சார். உன்னை வெளிய போக விடாம டார்ச்சர் பண்றதுக்கு தாண்டி இந்த வேலைய நானா இங்க வந்து சொல்லிட்டு ஓனர் சொன்னாருன்னு சொன்னேன். மேடம், அவங்க பாப்பா பாவம் மேடம். எனக்கு என்ன, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. நான் வேணா ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ மேடம் மேடம் மேடம், வேணாம் மேடம். நான் இந்த வேலையை பாக்குறேன். என்ன விஜி அப்படியே நிக்கிற? சீக்கிரம் போய் சொன்ன வேலையை பாரு, இல்லனா ஓனர் செம்ம கடுப்பாயிருவாரு. வேலையை காப்பாத்திக்கமா, பொம்பளை புள்ளைய வேற வச்சுட்டு கஷ்டப்படுற.
அதனால தான் சொல்றேன்.